இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 11 மற்றும் 12ஆம் அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினோயர் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் தாந்துக்கு பதிலாக நீலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. இன்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் விரும்பினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றோர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபிலோன் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டான 2 வருஷத்துக்கு பின் சேம் 100 வயதான போது அக்பர்சாத்தை பெற்றான். சேம் அக்பர்சாத்தை பெற்ற பின் 500 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அக்பர்சாத் 35 வயதான போது சாலாவை பெற்றான். சாலாவை பெற்ற பின் அக்பர்சாத் 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். சாலா 30 வயதான போது ஏபேரை பெற்றான். ஏபேரை பெற்ற பின் சாலா 403 வருடம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்தைகளையும் பெற்றான். ஏபேர் 34 வயதான போது பேலேகை பெற்றான். பேலேகை பெற்ற பின் ஏபேர் 430 வருடம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். பேலேகு 30 வயதான போது ரெகுவை பெற்றான். ரெகுவை பெற்ற பின் பேலேகு 209 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். ரெகு 32 வயதான போது செருகை பெற்றான். செருகை பெற்ற பின் செருகு 207 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். செருகு 30 வயதான போது நாகோரை பெற்றான். நாகோரை பெற்ற பின் செருகு 200 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். நாகோர் 21 வயதான போது தேராகை பெற்றான். தேராகை பெற்ற பின் நாகோர் 119 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரோன் என்பவர்களை பெற்றான். தேரோகுடைய வம்ச வரலாறு. தேரோகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரோன் லோத்தை பெற்றான். ஆரோன் தன் ஜன்மபூமியாகிய ஊர் என்கிற கல்தேய தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேரோகு மரிக்கும் முன்னே மரித்தான். ஆபிராம் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பெயர், நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர். இவன் ஆரோனுடைய குமாரத்தி. அந்த ஆரோன் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாய் இருந்தாள். தேரோகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பெயராய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரோனுடைய மரித்தான்.
ஆட்டோ சென்டர் பண்ருட்டி விட கொஞ்சம் டிவிஎஸ் போயிடுச்சு இல்லை மெட்டீரியல் முந்தா நேற்று, அதை கொஞ்சம் பில் பிடிஎஃப் கொடுங்க. ரம்யா, மும்தாஜ் ஆட்டோ சென்டர் பண்ருட்டி விட கொஞ்சம் டிவிஎஸ் போயிடுச்சு இல்லை மெட்டீரியல் முந்தா நேற்று, அதை கொஞ்சம் பில் பிடிஎஃப் கொடுங்க. இந்த 11ஆம் அதிகாரத்தில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த அதிகாரம் என்ன பேசுது அப்படின்னா மனிதனுடைய அகந்தையும் அவனுடைய விளைவையும் பற்றி பேசுது. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரே மொழி, உலகம் முழுவதும் ஒரே மொழியாக இருந்துச்சு. மக்கள் ஒன்று கூடி வானத்தை எட்டும் அளவுக்கு ஒரு கோபுரம் கட்டுறாங்க. அது நமக்குன்னு ஒரு பெயரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. இது இறைவனுக்கு எதிரானது. ஏன்னா அவர்கள் பூமி எங்கும் பரவி விழாமல் ஓரிடத்திலேயே அதிகாரத்தை காட்ட முயன்றனர். அப்புறம் மொழிகளின் குழப்பம். தேவன் இறங்கி அவரோட மொழியை தாறுமாறாக்கினார். அப்போது ஒருவருக்கொருவர் பேசுவது புரியாததால் வேலை நின்றது. அந்த கோபுரம் கட்டுற வேலை நின்றுச்சு. அங்கிருந்து மக்கள் உலகம் முழுவதும் சிதறி போனார்கள். அந்த இடத்துக்கு பாபேல் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. பாபேல் அப்படின்னா என்னன்னா குழப்பம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாடம் இதுலேருந்து என்ன பாடம் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்முடைய சுயபலத்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி மனிதனோட ஆணவம் எப்போதும் வீழ்ச்சியிலேயே முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம கற்றுக்குறோம். இனி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நேற்று வீடியோ போட முடியல, அதனால் நான் இன்றைக்கி 2 அதிகாரத்தையுமே சேர்த்து எடுக்கிறேன். சரிங்களா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் நீ விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும்படி தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூடி போனான். ஆபிராம் அவன் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயை தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்த தங்கள் சம்பத்திய எல்லாவற்றையும் ஆரோனிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த நேரத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும்
சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடத்தில் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படி நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவனை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரிகளையும் கோழிகை கழுதைகளையும் ஒட்டகங்களும் கிடைத்தன. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயை நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தால்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவில்லாமல் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்வதென்ன? இவளை நான் எனக்கு மனைவியாய் கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்றான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். சொல்றான். இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, மனுஷனோட இதுதான் மனித வரலாற்றோட புதிய தொடக்கம். தேவன் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து மீட்பை தொடங்கினார். அழைப்பு இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா, அழைப்பு பார்க்குறோம். இந்த அழைப்பு யாருக்கு வந்திருக்குன்னா, தேவன் ஆபிரகாமிடம்னா ஆபிரகாம்னு அர்த்தம். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்திற்கு போ என்றார். அப்படியே அதுதான் முதல் அழைப்பு. அப்புறம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று தேவன் வாக்கு கொடுக்குறாரு. அப்புறம் ஆபிரகாமோட கீழ்ப்படிதலை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் தன்னுடைய 75 வயசுல எங்கே போகிறோன்னு தெரியாமலே தேவனுடைய வார்த்தையை நம்பி புறப்படுறாரு. இது அவருடைய விசுவாசத்தை காட்டுது. எகிப்து பயணம். கானானில் பஞ்சம் வந்தப்போ அவர் எகிப்துக்கு சென்றார். அப்போ அங்கே அவரோட மனைவியை சாராயை சகோதரி அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி சில சோதனைகளெல்லாம் சந்திச்சார். இருப்பினும் தேவன் அவரை காப்பாற்றினார். ஆதியாகமம் 11 என்ன பார்க்குறீங்கன்னா, மக்கள் தங்களுக்கு புகழை தேடினால அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. ஆதியாகமம் 12 நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அதனால் அவர் தேவன் அவருக்கு புகழ் சேர்த்தார். இதுதான் இந்த 2 வீடியோலையும் உள்ள வித்தியாசம். புரிஞ்சுதா? இந்த விளக்கம் போதுமா, இல்லைன்னா இந்த விளக்கத்துக்கு வேறு ஏதாவது இது வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்று தேவன் இந்த நாளை நமக்கு கொடுத்துருக்காங்க. தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த வேலையை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த நாளை நமக்கு கொடுத்ததற்காக மிக மிக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.